பிதாவின் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ பாத்திரன் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவேன். பாத்திரன் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவேன். பரிசுத்தமும் இரக்கமும் வருஷத்தின் துவக்கத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். கடந்து வந்த 12 மாதங்களை நினைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் துக்கத்தை கண்ட வருஷத்துக்கேடாய் தேவன் எங்களை மகிழ்ச்சியாக்கும்படி நாங்கள் எச்சரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. எங்கள் துக்கமெல்லாம் மாறுகிற வருஷமாய், உடைய வேதனையெல்லாம் மாறுகிற வருஷமாய், உடைய இழைப்பாடுகளும் வருஷமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. இந்த காலையிலே ஆராதனையே பசுத்தாவியானவர் தொடர்ந்து நடத்தும். உடைய மகிமையான கருத்தில் ஆராதனை வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கிற நாள், கர்த்தரை துதிக்கிற நாள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாள். ஆகவே எப்பொழுது நீங்கள் படுக்கையிலே படுக்கிறது போல படுக்க கூடாது, ஒரு உணர்வு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த உணர்வு தான் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பெட்டி சுமக்கிற ஆசாரியர். அது இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னால், தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். ஏன்னா நிறைய பெட்டி இருக்குது. தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். அந்த பெட்டிக்கு 3 பேர் இருக்கிறது. சாட்சியின் பெட்டி, தேவனுடைய பெட்டி, பரிசுத்த பெட்டி. மனிதன் எப்பொழுது பாவம் செய்து அருமையான தேவனை விட்டு பிரிந்து போனானோ, அவன் இந்த பூமியிலே தேவனை காண்பது அரியதாயிருந்தது. ஒரு சிலரோடு கூட கர்த்தர் அசைவாடினார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனோக்கின் காலத்திலே வாழ்ந்த மக்கள் ஒருவரும் தேவனை காணவில்லை. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்திலே வாழ்ந்த மக்கள் ஒருவரும் தேவனை காணவில்லை. ஆபிரகாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். தேவன் சத்தத்தை கேட்டான். ஆபிரகாமுக்கு நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் ஒருவரும் அருமையான தேவனை காணவில்லை. மோசே தேவனோடு கூட பேசினான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் தன்னுடைய ஜனத்தின் மேலே அளவில்லாத அன்பு வைத்திருந்தார். ஏனென்றால் மனுஷனை தன் மண்ணினாலே உருவாக்கி தன் ஆசியின் சுவாசத்தை அவனுக்கு ஊதி அவனை மனுஷனாக மாற்றினார். பாவம் செய்த தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை. ஆனால் பாவம் செய்த மனிதனை அவர் விட்டு பிரியாதபடி அவனை பின்தொடர்ந்து கொண்டே வந்தார். அவர்கள் பாவம் செய்ததுனாலே அவர்களோடு கூட அவர் அசைவாடவோ உறவாடவோ முடியவில்லை.
ஆனால் ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் தங்க விரும்பினார். ஜனங்கள் நடுவிலே தேவன் அசைவாட விரும்பினார். ஜனங்கள் நடுவிலே தேவன் உலாவும்படி விரும்பினார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் ஜனங்கள் நடுவிலே தங்க விரும்புகிறேன், ஜனங்கள் நடுவிலே உலாவ விரும்புகிறேன், எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். அதுதான் முதலாவது அருமையான தேவனுடைய வனாந்தரத்திலே கட்டப்பட்ட முதல் ஆலயம், ஆசரிப்பு கூடாரம். நான் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஒவ்வொரு பகுதியின் குறித்து பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு நான் பேசுகிற பகுதி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவனுடைய பற்றியை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த பட்டியை குறித்து பேசுகிறேன். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அருமையான 3 பகுதிகள் உண்டு. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது தான் தேவனுடைய பட்டி. இதை சுமக்கிறவன் தான் ஆசாரியன். நான் என்னுடைய சப்ஜெக்ட் என்னவென்றால், தேவனுடைய பட்டியை சுமக்கிற ஆசாரியன். தேவனுடைய பட்டியை சுமக்கிற ஆசாரியன். 12 கோத்திரம் இருந்தார்கள். 12 கோத்திரத்தில் அருமையான ஒரே ஒரு கோத்திரத்தை மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர்கள் லேவி கோத்திரம். அவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே அருமையான அது பொறுக்கிற வேலையோ, துடைக்கிற வேலையோ, வழக்கை கொடுக்கிற வேலையோ, பலிபீடத்தை சுத்தம் பண்ணுகிற வேலையோ, பலி செலுத்துகிற வேலையோ, அல்லது அருமையான இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை முழுவதும் சுமந்து கொண்டு போனார்களே, அந்த பாக்கியத்தை எல்லாமே அருமையான லேவி கோத்திரத்துக்கு தான் தேவன் கொடுத்தார். வேதத்திலே ஒரு மனிதனை பார்க்கலாம். இங்கே 1 நாளாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராய் அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீக்கினது நிமித்தம் அவனை அடித்தார். அவனை அடித்தான். அங்கே அவன் தேவனுடைய வெட்டி அருமையான சாய்கிறது என்று சொல்லி அவன் அருமையான அதை போய் கொட்டான். அவன் அங்கேயே மரித்து போனான். இன்னொரு மனுஷன் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் தூபம் காட்டும்படி போனான். அவனுடைய கண்களிலே குஷ்டம் வந்தது. அவன் தேசத்தை ஆள்கிறவன் தான், அதிகாரம் உள்ளவன் தான். ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா இதை நீ செய்யாதையும் ராஜாவே, இது லேவியராகிய எங்களுக்கு உள்ளது, இதை நீ ஒரு காலம் செய்யாதையும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் மம்மதையிலே, ராஜ மம்மதையிலே அவன் இருக்கிறான். ராஜாவினுடைய பெருமை அவனை சூழ்ந்திருக்கிறது. அவனை தடுக்கவோ, அவனோடு கூட பேசவோ, அவனோடு கூட யுத்தம் பண்ணவோ ஒருவனாலும் முடியாது. ஆகவே அவன் போய் தூப கலசத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26:16. 2 நாளாகமம் 26:16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும். மீறுதல் செய்தி இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள்.
அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டானது. பழைய ஏற்பாட்டிலே லேவி கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாய் இந்த பூமியிலே வந்தார். அவருடைய ஊழியமும் வெட்டி சுமக்கிற ஊழியம்தான். ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது. அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக, ஆக்கினை அடைவோம் என்று போதகராகாதிருப்பீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற இடம் ஒரு சின்ன இடமா இருக்கலாம், ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம். ஆனால் அருமையான இதனுடைய பிரதான ஆசாரியன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த சபை தேவனுடைய பெட்டியாயிருக்கிறது, தேவனுடைய பெட்டியாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சபை தேவனுடைய பெட்டியாயிருக்கிறது. இந்த நாட்களில் அநேகர் துணிகரம் கொண்டு இந்த பெட்டியை தொடவும் இந்த பெட்டியை சுமக்கவும் முன் வந்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதன் அங்கே சுற்றி போனான், ஒரு மனிதன் குஷ்டரோகியாய் மாறினான். ராஜ மேன்மையெல்லாம் இழந்து அவன் குஷ்டரோகியாய் மாறினதுனால தேசத்திற்கு பாளையத்திற்கு வெளியே சாகும் வரையிலும் அவன் குஷ்டரோகியாய் இருந்து சுற்றி போனான். ஆண்டவருடைய ஊழியம் அவ்வளவு அருமையான சாதாரணமானதல்ல. ஆண்டவருடைய ஊழியம் அவ்வளவு சாதாரணமானதல்ல. இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் எங்கே கூடுகிறார்கள் என்றால், அருமையான பெரிய அதிகாரத்திலே ஒரு மனுஷன் சபை நடத்தினால் அங்கே போகிறார்கள். அருமையான இன்னொன்று, அவர்கள் எங்கே கூடுகிறார்கள் என்றால், பெரிய பணக்காரர்கள் சபை நடத்தினால் அங்கே போகிறார்கள். அருமையான நான் போவது தவறு என்று நான் சொல்லவில்லை. மியூசிக், பாட்டு, லைட்டு, பெரிய ஹால லைட் ஆஃப் பண்ணி எல்லாம் இருட்டாக்கி ஜனங்களை கவரும்படியான பகுதிக்குள்ளே போகிறார். பெரும் கூட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே போக ஜனங்கள் விரும்புகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையை இந்த கால வேளையில ஊழியக்காரனை பற்றி, சபையை பற்றி ஒரு தெளிவான அறிவு உனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் உன் ஆவிக்குரிய ஓட்டம் ஜெயமாய் முடியாது. ஓடலாம், பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்க ஓடுங்கள். இங்கே தேவனுடைய செய்தி வசனத்துக்கு கீ வசனத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 132 சங்கீதம், அருமையான 3 வசனங்களை வாசிக்கலாம். 132 சங்கீதம் 7, 8, 9 வாசிக்கலாம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. நீங்கள் உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆசிரியர் கூடாரத்தின் பெட்டி அன்றைக்கு உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். அந்த பெட்டி சிசி மரத்தினாலே செய்யப்பட்டிருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே இந்த 3 காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். யாத்திராம புத்தகம் 25 அதிகாரம் 16, 21 வாசிக்கலாம். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பெட்டிக்குள்ளே அருமையான மோசே எழுதினதான அவன் அந்த கற்பனையை உடைத்து விட்டான். மறுபடியும் ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பனை அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. எண்ணாகம புத்தகம் 17 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி,
ஆரோனின் கோல் அந்த இரண்டாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற வெட்டி அண்டைக்குள்ளே இருந்தது ஆரோனுடைய துணித்த கோல். எபிரேயருக்கு எழுதும் நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தால் அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் தூப கலசம் ஆரோனுடைய மன்னா அதிலே வைக்கப்பட்டிருந்தது. மன்னா வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த பெட்டியிலே தான் கர்த்தருடைய மகிமை அசைவாடி கொண்டிருந்தது. இந்த பெட்டியிலே தான் தேவ பிரசன்னம் இருந்தது. இந்த பெட்டியை அருமையான சுமக்கவும், இந்த பெட்டியை சுத்தம் பண்ணவும், இந்த பெட்டியை 40 வருஷமாய் சுமந்து போகவும் கர்த்தர் லேவி குடும்பத்தை தெரிந்து கொண்டார். ஆசாரியனுடைய வேலை, ஆசாரியன் தான் இதை சுமக்க வேண்டும். ஆசாரியன்தான் இந்த வேலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருவனும் செய்ய முடியாது. ஆசை எல்லாருக்கும் உண்டு, ஆனால் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு வேண்டும். கர்த்தருடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசாரியன் எப்படிப்பட்டவன் என்பதை ஒரு 4 குறிப்பை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். இந்த ஆசாரியன் அவன் செய்ய வேண்டிய முதல் வேலை, செய்திக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறேன். நிறைய பேசினா உங்களுக்கு புரியாது. நீங்க மெசேஜை விட்டு நீங்க டைவர்ட் ஆயிருவீங்க. நீங்க ஃபுல்லா உங்க மைண்டு வெட்டி சுமக்கிற ஆசாரியனையே யோசித்துக் கொண்டிருங்கள். வெட்டி சுமக்கிற ஆசாரியன் அருமையான வெட்டி எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டிருங்கள். நிறைய பேர் வெட்டி சுமக்க போனவங்க செத்து போனவங்க இருக்கிறாங்க. ஆமா, செத்து போனவங்க இருக்கிறாங்க. டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் சபை நடத்தினார். அவர் திடீர்னு செத்து போயிட்டார். அவங்க அண்ணன் போனார். நான் அவங்க அண்ணனை பேங்க்ல ஒரு நாள் பார்த்தேன். பெரிய சபைனா பல ஆயிரம் பேர் வர்ற சபை. ஆனா அவர் செத்து போனான்னு சொன்னாங்க. ஒரு 3 மாசமும் 6 மாசமும் அந்த இன்சார்ஜ் எடுத்தாராம். ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார். நான் அவர் கூட பேசியிருக்கிறேன். இந்த இந்தியன் பேங்க்ல தான் அவர் ஒரு நாள் வந்த போது நான் பேசினேன். எதுக்காக சொல்றேன்னா, ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. ஆமென். ஒருவரும் செய்ய முடியாது. முதலாவது ஆரோனுடைய வேலை என்னவென்றால் பணிவிடை செய்கிற வேலை. இங்க ஊழியக்காரங்க ரெவரண்ட் டாக்டர் போட்டிருக்கிறாங்க. ரெவரண்ட் போட்டிருக்கிறாங்க, டாக்டர் போட்டுக்கிறாங்க, அதுல பின்னாடி PhD போட்டுக்கிறாங்க. என்ன வேணாலும் போட்டுக்கோ. ஆனா உன் இருதயம் அருமையான பெட்டி சுமக்கிற தேவனுடைய ஊழியத்தை சுமக்கிற ஒரு ஆசாரியன் இருக்கிறாய். ஒரு பணிவிடையின் ஆவி உனக்குள்ளே இருக்க வேண்டும். நீ நடக்கும் போது அதை அறிந்து கொள்ளலாம், நீ பேசும் போது அறிந்து கொள்ளலாம், உன் கிரியைகளை அறிந்து கொள்ளலாம். அவனுக்கு அங்க என்ன வேலையை ஆண்டவர் கொடுத்திருந்தானா, சுத்தம் செய்யற வேலை. யார் அதை செய்ய மாட்டாங்க. சுத்தம் செய்யற வேலை யார் செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சபையில அருமையான கிடைத்த உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், ஆசாரியனோடு இணைந்து அருமையான பெட்டி சுமக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நன்றாய் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது கிடைக்கவில்லை. பாத்திரங்களோ, வீடு சர்ச்சை பெருக்கவோ, சர்ச்சை காரியங்களை செய்யவோ, சமைக்கவோ, இதெல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஈவாய் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா.
நிறைய பாரத்தை நீ சுமந்திருக்கிறாய், சுமந்து கொண்டுதான் சபைக்கு வந்திருக்கிறாய். பிள்ளைகளுடைய பாரம், குடும்ப பாரம், வேலை ஸ்தலத்திலே பாரம், அருமையான உறவினர்கள் வியாதியில் படுக்கையிலே மருத்துவமனையில் இருக்கிறார்கள், பாரம், நிறைய பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். ஆண்டவரும் உங்கள் பாரத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த கால வேளையில ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், என் ஊழியக்காரனோடு கூட இணைந்து, அருமையான என் சபை மக்களோடு கூட இணைந்து இந்த வெற்றி சுமத்த நீங்கள் வருவீர்களா? சாட்சி உங்களுக்கு சொல்லும் செய்திக்கு நேரே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். எங்க இடத்துல வந்து ஒரு மருத்துவர், சிக்மன்ல அவர் மருத்துவராக இருந்தார். அவர் தங்கியிருந்தார். அவருடைய மனைவியும் மருத்துவர் தான். அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அவர் இங்க பிரசங்கம் பண்ணிக்கிறார். அவரும் மேனேஜர், பேங்க் மேனேஜர், அவங்க ஒய்ஃபும் பேங்க் மேனேஜர். எல்லாரும் அவங்க, என் பொண்ணும் ஒரு பெரிய போஸ்ட்ல மெட்ராஸ்ல இருக்கிறாங்கன்னா, அது சொல்லி முடிச்சு அவர் சொன்னாரு, நாங்க ஒரு சாதாரண கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்த பாஸ்டர். ஆனா அங்க ஒரு சின்ன சபை உண்டு. நாங்க காலையில அங்க போய் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் பெருக்கி எங்க வயல்ல இருக்கிறதான அந்த சாப்பாடு தான் அங்க நாங்க போடுவோம். அந்த ஊழியக்காரர் யாரெல்லாம் அங்க வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க உதவியா இருந்தோம். ஆனா நாங்க ஏழ்மையான குடும்பம் தான். நாங்க ஒண்ணும் பெரிய வசதியானவங்க கிடையாது. ஆனா எங்க அப்பா அம்மா அந்த ஊழியக்காரர்ல அவ்வளவு நேசிப்பார் அவரு. அந்த சபை கொஞ்சம் பேர் தான் நாங்க வருவோம், ஒரு 15 பேர் 20 பேர் தான் அந்த இடத்துல விடுவோம். ஆனா நாங்க தான் அங்க எல்லா வேலையும் செய்ய எங்க அப்பா எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு. இன்னைக்கு நாங்க இவ்வளவு தூரம் சென்னை பட்டணத்துல உயர்ந்த இடத்துல இருப்பதற்கு காரணம் எங்க தாய் தகப்பன் செய்ததான கிரியைதான் காரணம். அவருக்கு மதுரையில் இருக்கிறாரு, SRM வேலை செய்யறாரு. வேலை செய்த ஒருவரை கண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆசிரியப்பு கூடாரத்தோடு கூட இணைந்து செயல்படுகிற ஆசாரியனை யோசிச்சுட்டார். தெய்வம் மறக்கவே மாட்டார், தெய்வம் மறக்கவே மாட்டார். ஆசாரியன் அருமையான அவனுடைய காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் அங்கு பணிவிடை செய்கிற வேலையை செய்கிறான். ஒரு நாளாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம். மூசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு எந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் மூசா என்னும் பெயரிட்டார். 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை, நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் ஆரோனுடைய குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. இப்ப என்ன வேலை? பணிவிடை செய்கிறவர். ஒரு வீட்டிலே வேலை செய்கிறவர்கள் யார்? பணிவிடை செய்கிறவர். அந்த எஜமான் வந்து கூப்பிடுவார், ஏமா டீ கொடு, நல்லா இல்ல காபி போட்டுவான். இவங்க சாப்பிட்டு இந்த எஜமானும் எஜமாட்டியும் தூங்கும் வரையிலும் அவர்கள் வேலை செய்வாங்க, வேலை செய்வாங்க. என்ன வேலைனாலும் செய்யணும், மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் வேலை செய்யணும். ஏன்னா நாம் பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை செய்ய, பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பணத்துக்காக செய்கிற வேலை இல்ல, பணத்துக்காக செய்கிற ஜாப். மாச சம்பளம் 1ஆம் தேதி கையெழுத்து போட்டு வாங்கி ஊழியம் செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அது ஜாப், அது ஒரு ஜாப்.
கரெக்டா 25ஆம் தேதி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். உலகம் முழுவதும் சம்பளம் வாங்குறவங்க 5 நாள் சம்பளம் வந்துடும், பேங்க்ல பணம் வந்துடும். ஏன்னா 25ஆம் தேதிக்கு மேல சாப்பாடு ஐட்டம் குறையும். ரசம் ஒரு பொரியல் தான் இருக்கும், டக்கு செலவு பண்ண முடியாது. அவங்க சொல்றாங்க, புருஷன் மனைவி பார்த்து சொல்றாங்க, 5 நாள் தான் இருக்கு சம்பளம் வந்துருக்க. அதே போலதான் நீங்க ஜாப் வேற, ஊழியம் வேற. நீ என்ன செய்யற? ஜாப் செய்யறியா, ஊழியம் செய்யறியா? ஆனா வெளிய பெருமையா நாங்க ஊழியம் செய்யறேன்னு சொல்றாங்க. அவங்களை ஒன்னும் பரலோகம் அங்கீகரித்தார். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. அப்படியே அவர்கள் ஊழியம் செய்தாலும் அதற்கேற்ற ஊழியத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் பலன் பூமியோடு கூட முடிந்து போனது. ஏனென்றால் இவர்கள் பலனை எதிர்பார்த்துதான் பணிவடை செய்தார்கள். நான் பேசுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் அதுதான் சத்தியம். நான் பேசுவது கொஞ்சம் மற்றவர்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசாரியனுடைய பட்டியை சுமக்கிற ஆசாரியன் யார் என்றால் பணிவடை செய்கிறவர். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றின் படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவர்களை எல்லாம் செய்து முடிக்கும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானை நடுவிலே நின்றார்கள். எதையும் எதிர்பார்ப்பு அல்ல, எதையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அல்ல. அவர்கள் வெற்றியை சுமக்கிற இருதயம், வெற்றியை சுமக்கிற உணர்வு, வெற்றியை சுமக்கிற சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், இது எனக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். இந்த உணர்வு தான் பூமியில பெரிய வேலை எது என்று அன்னைக்கு நான் சொன்னேன். பெரிய வேலை பெட்டி சுமக்கிற வேலை. The great work. பூமியில மனுஷனாய் பிறக்கிறோம். இந்து புராணங்கள் சொல்லுகிறது, இன்னும் சில பிறவிகள் உண்டு என்று சொல்லுகிறது. பாவத்தின் தர்மத்தை அவன் தீர்க்கும் வரையிலும் பிறவிகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. என் மனசுல நான் நினைப்பேன், என்ன தெரியுமா நினைப்பேன், பிறவி உண்டோ இல்லையோ, இந்த பிறவியில ஆண்டவருக்காக ஊழியம் செய்து சாகிற பாக்கியத்தை தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்தை நான் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு வேலை செய்கிறவர்கள் பல வருஷம் செய்கிறார்கள், பாரத்தோடு கூட தான் செய்கிறார்கள், பாரம் சுமக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பட்டியை சுமக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்களும் உங்கள் சந்ததியும் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தருடைய பட்டியை சுமக்க உங்கள் தோள்களை நீங்கள் கொடுத்திருந்தால் நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பட்டியை சுமக்கிற ஒரு உணர்வு, சிந்த எண்ணம் அருமையான உங்கள் இல்லத்திலே மேலோ தாமஸ் ஆவடியில ஊழியர் செய்த தாமஸ் பாச சுந்தரம், சாம் சுந்தரம் வந்து ஆவடியில போயிட்டே இருந்துச்சான். காரு தப்பும் கீழே இறக்கி விட்டாரோ, இறங்கு தாமஸ், இதுதான் நீ ஊழியர் செய்யற இடம், ஓ இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு சொல்றான். நான் அங்கதான் செமுடி சுமக்கிற வேலை செய்தேன். அவர் சொல்றாரு, நான் இந்த ஊர்ல செமுடி சுமக்கிற வேலை செய்தேன், மல்லிகை கடையில வேலை செய்தேன், எல்லாம் அந்த ஊர்ல கொண்டு என்ன இறக்கி விட்டான். ஒரு நாள் பார்க்க வந்தாராம். அங்க ஒருத்தர் சபையை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சபையை போய் இன்சார்ஜ் எடுத்து இவரை அப்படியே அனுப்பிச்சு விட்டுட்டான். ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தாங்களாம். பழைய விசுவாசிகளை வச்சு வழி நடத்த ரொம்ப கஷ்டம். 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் விசுவாசி எல்லாம் வச்சு சபை நடத்தணும்னா ரத்தம் கக்க வேண்டி இருக்கும். அவனுக்கு 1000 கேள்வி கேட்பான், 1000 பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. வயசான ஆட்களை வச்சு நீங்க வீட்டுல வச்சு பாருங்க, அப்ப தெரியும். அதேதான் இதுவும் சொல்றாரு. அந்த இடத்துல கொண்டு விட்டா
15 பேரும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு கேட்பானா, நீ அதை தப்பு பண்ணிட்ட, இந்த தப்பு பண்ணிட்ட, அதை செய்யிட்ட, இதை செய்யிட்ட. அவர் சொல்லுவார் இருதயத்தை குறைஞ்சார். வந்தார் ஒரு நாள் பாஸ்டர், 100 ரூபாய் கொடுத்தாரு. 100 ரூபாய் கொடுத்து சொன்னாரா, நீ வச்சுக்கணும் சொன்னாரா, இதை வச்சு நீ வாழ முடிஞ்சா வாழு, இல்லைன்னா இங்கே நீ செத்து போயிருப்பா. அப்படியே சொன்னாரா, நீ இங்கே செத்து போயிரு, ஹெட் குவார்டர்ஸ் வந்துடாதேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு அங்க அவங்க கட்டியிருக்கிற சர்ச்சு, 2 சர்ச்சு கட்டியிருக்காங்க. ஒரு சர்ச்சுக்கு மட்டும் நான் அன்னைக்கு சொன்ன பாருங்க, ஒரு அம்மா மட்டும் 250 கோடி கொடுத்தாங்க. வானத்துக்கு அளவே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவுல கட்டடமா இருக்கிற ஒரு சர்ச்சு பெரிய சர்ச்சா இருக்குன்னு சொன்னா ஆவடியில தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு காலையில நீங்க போய் பார்த்தாலும் 25,000 பேர் ஆராதிக்கிறாங்க. ரொம்ப கடினமா பேசுறவர் இந்த ஐயா. அவர் சொல்றாரு, நீ விட்டு கொடுத்துறாத, சத்தியத்தை மாத்திரம் விட்டு கொடுத்துறாத, விட்டுறாத, ஜனங்களை பிரியப்படுத்தி பேசிடாத, தேவனை பிரியப்படுத்தி போடு. ஜனங்களை விட்டு போனாலும் கவலைப்படாத, சாவது வரையில் இயேசுக்காக ஊழியம் செய்து சாவு. ரீசெண்டா கேட்ட செய்தி உங்களுக்கு சொல்றேன். சாவது வரையில் கர்த்தருடைய வார்த்தை வைராக்கியமா பிரசங்கம் பண்ணி சாவு. இந்த நாளின் கால வேளையிலே பணிவடை செய்கிற ஒரு ஆவி இருந்தால்தான் வெற்றியை சுமக்க முடியும். வெற்றியை சுமக்க முடியும். நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பது, தேவனுக்கு சமமாய் இருந்தது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து பணிவிடை செய்யதான், மனுஷனுக்கு பணிவிடை செய்யதான் இயேசுநாதர் வந்தார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கால்களை கழுவுகிறார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனே என்றால் துக்கம் நிறைந்தவனே என்று அர்த்தமாம். மூல பாஷையில போட்டுக்கலாம். பாஸ் அடிக்கடி ஜான் பாஸ் சொல்லுவாரு, மனுஷனே நான் துக்கம் நிறைந்தவனே என்று அர்த்தமா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்ததுனாலேதான் அவர் பிரதான ஆசாரியனாக்கப்பட்டார். அவர் வெட்டி சுமக்கிற பிரதான ஆசாரியனாய் மாற காரணம், புதிய ஏற்பாட்டில் சபையை சுமந்தவர், இன்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறவர், இன்றைக்கும் அருமையான இந்த வெட்டிக்காய் பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் தேவனாய கர்த்தர். 7 சபை, 7 தூதர், 7 விளக்கு. நீங்க சபைதான் புதிய ஏற்பாட்டுல. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஊழியத்தை கடைசியாய் சொல்லும்போது சொல்றான், நான் 3 வருஷமா பிரசங்கம் பண்ணேன், கவனமா இருங்க, சபையை பாழாக்குகிற ஓநாய்கள். அந்த வசனத்தை ரொம்ப சொற்ற வார்த்தை அது. கவனமா நீங்க இருக்கணும். அருமையான ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு தான் நீங்கள் காட்கணும். அவன் ஒரு பெரிய பணக்காரனா இருந்து வந்திருக்கிறான், அவன் சத்தத்தை நீங்க கேட்காதீங்க. நீங்க ஊழியக்காரனுடைய சத்தத்தை தான் கேட்கணும். சபையில் ஒரு விஞ்ஞானி வந்திருக்கிறான், அவன் சத்தத்தை காட்டுறாதீங்க. ஒரு அரசியல்வாதி வந்திருக்கிறான், அவன் சத்தத்தை காட்டுறாதீங்க. ஐயா, நீங்க காட்டுகிற சத்தம் அருமையான ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது. ஆசாரியனுடைய சத்தத்தை தான் நீங்கள் காட்ட வேண்டும். அப்படி காட்டால் தான் அருமையான வெற்றி சுமக்க முடியும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆகையால் அப்போஸ்தலர் 20:28 இருந்து அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பைபிள் சொல்லுது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
நீங்க கேர்ஃபுல்லா ரோட்ல போகும்போது சும்மா போயிட்டே இருந்தா வண்டி ஏறிடும், லாரி மேல ஏறிடும், ரெட் லைட் விழுந்தா நிக்கணும், ப்ளூ லைட் விழுந்தா போகணும், ஏரோ பார்க்கணும். அருமையான ரோட்ல லெஃப்ட் ரைட் இதெல்லாம் கவனமா போகணும், இல்லைன்னா அருமையான உயிருக்கு ஆபத்து வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் கவனமா இருக்க வேண்டும், சபையிலே கவனமா இருக்க வேண்டும். நான் எல்லாரையும் பார்க்க முடியாது, எல்லாரையும் விசாரிக்க முடியாது, எல்லாரையும் வந்து நான் பார்க்க முடியாது. அருமையான நீங்கள் கேட்ட வசனத்திலே நீங்கள் உறுதியாய் இருந்தால் அருமையான நீங்கள் வழி விலகி போக மாட்டீர்கள், பாதை தவறி போக மாட்டீர்கள், வெட்டி சுமக்கிற பாக்கியத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தி விட மாட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. மந்தையை குறித்து அந்த வசனத்தை போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி தங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளும் மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். முதலாவது நான் காரியத்துக்கு வருகிறேன். ஆசாரியனுக்குரிய தகுதி, வெட்டி சுமக்கிற ஆசாரியனுடைய தகுதி, அருமையான லேவியனுடைய தகுதி என்னவென்றால் ஒரு பணிவிடையின் ஆவி நமக்கு இருக்கலாம். இந்த வேலை செய்யறது நம்மள யாரு என்ன நினைச்சாலும் ரோடு பெருக்க சிலர் வரமாட்டான், ரோடு சாக்கடை கழுவ யாரும் வரமாட்டான். ஏன்னா என்ன நினைப்பாங்க நம்மள, நீங்க என்ன வேலையானாலும் உங்களை சாட்சி கர்த்தருக்கா நீங்கள் வேலை செய்வார். அருமையான அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். பெட்டி சுமக்கிற வேலை உங்களுக்கு கிடைக்கும். உடந்த பிரதர் இப்ப வர்றாரு, அடுத்த மாசம் வர்றாரு. தோட்டத்துல போனோம், அவர் பாஸ்டர் ஆளை கூப்பிடுவோம், சம்பளத்தை கொடுப்போம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு 2-3 ட்ரென்ச் அவ்வளவு சகதியா கிடந்துச்சு. நான் இவரு இறங்குவாருன்னு நான் யோசிச்சே இருந்தேன், இவரு இறங்குற மாதிரியே தெரியல. அப்படின்னு நான் பேண்ட கிண்டெல்லாம் கலட்டி போட்டுட்டு அப்படியே உள்ள இறங்கி எல்லாம் கழுவிட்டே இருந்தேன். அவரு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. நீ இப்படி எல்லாம் செய்வீங்களா வேலை? எனக்கு தெரியாது பாஸ்டர். தேவனுடைய பிள்ளைகளை எந்த வேலையும் நான் செய்ய பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க வெளிநாட்டுக்கு போய் பாருங்க, வெள்ளைக்காரங்க என்ன ஐயோ அவங்க வெக்கமே போட மாட்டாங்க, என்ன வேலைனாலும் செய்யறாங்க. நாங்க ஒரு நாள் பாத்ரூம் போறேன், ஒருத்தர் டை போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுருக்கிறோம். உண்மையில அது எங்க போனோம், ஹாங்காங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாங்காங்ல மலேசியா சிங்கப்பூரா தெரியல. அங்க போகும்போது என்னன்னா ஒருத்தர் டை போட்டு வீட்டெல்லாம் போட்டுக்கிறோம். பார்த்தா கையில தொடப்பம் வச்சிருக்கான். என்ன கையில தொடப்பம் வச்சிருக்கான்னு பார்த்தா நம்ம யூரின் போற இடத்த கழுவிட்டு இருக்கிறோம். எனக்கு இருதயமே உடஞ்சு போச்சு. நமக்கு கொஞ்சம் வசதி வந்தா போதும், கொஞ்சம் ஒண்ணு வேண்டாம், கார் ஒண்ணு வீட்டுக்கு முன்னாடி நின்னா போதும், இவனை கையிலேயே பிடிக்க முடியாது. ஒரு செயின் வாங்கி கழுத்துல போட்டா இந்த அம்மா நடக்கிறதே வேற மாதிரி. எங்க ஊர் ஆட்கள் எல்லாம் நடக்கிறது ஒரு மாதிரி நடப்பாங்க, திருநெல்வேலி நாகர்கோவில். ஏன்னா அவங்க போட்டிருக்கிற செயின் குண்டு குண்டா போட்டிருப்பாங்க, அதை காட்டணும்னே போட்டிருப்பாங்க. அந்த அம்மா கல்யாணத்துல நடக்கிறத பார்த்தா எல்லாம் ஆவிக்குரிய ஜனங்க தான், இப்படி அப்படிலாம் நடப்பாங்க. அவங்க கட்டி இருக்கிற சேலையை மற்றவங்க பார்க்கணுமா, நகையை பார்க்கணுமா, உடம்ப பார்க்கணுமா, முகத்தை பார்க்கணுமா. வழிவடையின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் மாத்திரமே அவன் கர்த்தருடைய பக்தியை சுமக்க முடியும். வழிவடையின் ஆவி உனக்கு வேண்டும். பைபிள் ஸ்கூலுக்கு பசங்க பைபிள் படிக்க வருவாங்க. நீங்க அட்மிஷன் பாத்தீங்கன்னா 800, 700, 1000 இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன். ஆனா 6 மாசம் கழிச்ச உடனே பாதி இருக்காது. அதெல்லாம் ஒரு பிரதர் பாத்ரூமுக்குள்ளே சுத்தம் பண்ற அவங்க வேலை கொடுத்துருக்கும், மனு கொடுத்துருக்கோம். பாத்ரூம் கிளீன் பண்ணணும், தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றணும், செடி பார்த்துக்கணும், பெருக்கணும், இப்படி மனு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் சமைக்கணும், மனு கொடுத்துருக்கோம். ஒரு பையன் பாத்ரூமுக்குள்ள போனா அதுல அந்த ஜன்னல் ஒண்ணு இருந்திருக்குது. அவன் அதை எப்படி உடைச்சானோ எப்படி வச்சானோ தெரியும், அதுக்கு வெளியே சாடி போயிட்டான். பாத்ரூமுக்கு போறது அடுத்த பையன் நிக்கிறான், என்னடா இவ்வளவு நேரம் இருக்கிறான்னு
கதவை தட்டி தட்டி பார்த்தா, டேய் வெளியே வாடா. எங்க ஆள் இருந்தா தானே வெளியேறோம். கதை உடைச்சு பார்த்தா ஆளே காணும். ஏன்னா டெங்கு பெட்டி அதெல்லாம் போட்டு போயிட்டு எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், தப்பிச்சா போதுன்னு போயிட்டேன். ஊழியமா ஐயா அதை பத்தி பேசாதீங்க. பணிவிடை செய்ய யாரும் விரும்பவில்லை ஐயா. பணிவிடை செய்யறக்குள்ள இல்லை. ஆசாரியனுடைய தகுதி என்னவென்றோ அவர் தேவனுடைய வட்டியை சுமக்க வேண்டும் என்ற தகுதி. நீங்க பைபிள் காலேஜ் கடைசி நீங்க தேடி வருது பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் 20 பேர் தான் தேடுவாங்க. 4th இயர்ல 3rd இயர்லாம் அது மேல தேராது. அவ்வளவு பேரும் போயிருவாங்க. சிலருக்கு கல்யாணம் பண்ணோம்னா அப்படி பொண்ணோடு போயிருவான், சிலருக்கு வேலை கிடைச்சி வேலையோடு போயிருவான். எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. இப்ப சபைக்கு ஊழியத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அக்கு தொக்கெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரி அக்கு தொக்கு தான் கடைசி வரைக்கும் பின்னாடியே வந்துட்டு. பணிவடையின் ஆவி உனக்கு வேண்டும் மகளே, பணிவடையின் ஆவி உனக்கு வேண்டும். அது உனக்கு அலங்காரமாயிருக்கும், அது உனக்கு கிரீடமாயிருக்கும். பார்க்கிலும் விளையாடப்பட்டவளாய் மாறிவிடுவாய். யாரும் பொண்ணு பார்க்கும்போது அப்படியா கேக்குறாங்க? கலரை பார்ப்பாங்க, ஆளு சிவப்பா இருக்கிறா, விட்டா கிடைக்காது. மாமனார் மாமியாரு நல்ல வசதி, ஒண்ணு இல்லாம இப்படிதான் கேக்குறாங்க. ஆனா அது செருப்பே கலட்டாது. சீனி அதுக்கு போட்டு கொடுத்து எழுப்பணும். அப்படி உடஞ்சு போன குடும்பம் ஏராளம், உடஞ்சு போன குடும்பம் ஏராளம். ஒரு பொண்ணு எப்பவுமே செல்லிலே பேசிட்டு இருக்கா 12-1 மணி வரை. சுல்தா மாப்பிள இப்ப ஜிக்மர் ஸ்டாப் தான். 11-1 மணி வரையும் பேசிட்டு இருக்குமா. இவன் பொறுத்து உங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லிட்டான், எம்மா 1 மணி நேரம் பேச. கல்யாணம் என்ன மாதிரி கிராண்டா நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்ப அது போச்சு, விட்டுட்டான். அந்த டைவர்ஸ் ஆகி போச்சு. நீங்க ராதாகிருஷ்ணர்ல எங்க இருக்கிறாங்க, என்ன கூப்பிட்டாங்க, அதுக்குதான் நான் சொல்றேன். நான் விசாரிச்சேன், அது போயிட்டு பாஸ்டர் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு பணிவடையின் ஆவி இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்த்து நிற்கிறவளா இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் அருமையான அர்த்தம் கண்டுபிடிக்கிறவளா இருக்கக்கூடாது. அருமையான எஜமான் செய்கிற வேலையை நீங்கள் அப்படியே செய்ய வேண்டும். வேலைக்கு ஒருத்தன் போயிருக்கிறான், வேலைக்கு போனா வேலைக்கு ஆள் தேவை. எல்லாரும் வந்தாங்க வேலைக்கு. ஓனர் சொன்னா, நான் சொன்ன வேலை நீ செய்வியா? நான் செய்வேன். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கத்தில் இருக்கிற செங்கல்லாம் எடுத்து அந்த பக்கத்தில் அடுக்கணும். முதல் நாள் அவனுக்கு போட்டிருக்கிற மனு, அவனுக்கு முதல் நாள் கொடுத்த வேலை. 2ஆம் நாள் வந்திருக்கிறான். 2ஆம் நாள் வந்த வேலை என்னன்னா, அங்க இருக்கிற செங்கலை நீ எடுத்து திருப்பி அடுக்கணும். அதை செய். 3ஆவது நாள் வந்திருக்கிறான், நீ எடுத்த செங்கலை மறுபடியும் அந்த இடத்துல அடுக்கணும். வந்தவன் நிறைய பேர் போயிட்டானா, நம்ம ஒரு பைத்தியக்காரன் வேலைக்கு வந்திருக்கணும். நீ பைத்தியக்காரன் என்ன வேலை? அதுல ஒரே ஒருத்தர் மாற்றம் என்ன பண்ணானா, அதே போல அங்க இருக்கிற செங்கல் எடுத்து இங்க எடுக்கிறான். எத்தனை பேர் வேலையில மிச்சினா, ஒரு ஒருத்தன் பியூன் சொல்றான், சார் ஒரே ஒருத்தன் தான் சார் நீங்க சொல்றது எங்கேயும் அங்கேயும் அடிக்கிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டானா, கூப்பிட்டு சொல்லி அந்த கம்பெனியில் இருக்கிற அவ்வளவு சாவி அவன் கையில கொடுத்தான். நான் இப்படிப்பட்ட ஒருவனை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அருமையான திறப்பிலே இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். ஏற்பாட்டிலே ஆதாமுக்கு பதிலாக ஒரு மனுஷனை தேவன் பிரதான ஆசாரியனாய் எழுதியிருக்கிறாமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான அவரிடத்திலே இருந்த கீழ்ப்படிதல், அவரிடத்திலே இருந்த ஒப்புக் கொடுத்தல், அவரிடத்திலே இருந்ததான பணிவிடையின் ஆவி அருமையான உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இல்லை. அருமையான மோசே இடத்திலே பேசினான், பேசின இடத்திலே அடித்தான். அப்படி அல்ல, பேசின இடத்திலே பேசினார், அடிக்கிற அருமையான என்ன சொன்னாரோ பிதாவின் சத்தம் கேட்பது என் போஜனமாயிருக்கிறது. ஆகவேதான் அவர் பிரதான ஆசாரியனாக மாற்றப்பட்டார். 2வது ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய வேலை என்னவென்றால், என்னாகும் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
1 நாளாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 48 கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும். இரண்டாவது, அவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட சீவியம் அவனுக்குள்ளே காணப்பட வேண்டும். நீங்க உலக ஜனங்களை போல ஊழியக்காரர் இருக்கக்கூடாது. அவன் உடையா இருக்கட்டும், அவன் தோற்றமா இருக்கட்டும், உலக ஜனங்களை போல நீங்கள் வாழ்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உலக ஜனங்களிலிருந்து ஒரு வேறுபடுத்தப்பட்ட வேலை. நீங்க எல்லாம் நம்ம இந்த கிறிஸ்தவங்க தான், அது இந்த பெண்டிகாஸ்ட் சொல்ற இந்த பீப்புளுங்க தான் ரொம்ப படு மோசமா இருக்கிறாங்க. மற்ற நீங்க ஓதுற இடத்துல போய் பாத்தீங்கன்னா ஓதுறவனை பார்த்தாலே தெரியும். கோயில் பூசாரிய போய் பார்த்தா இவன் தான் பூசாரி எல்லாம் சொல்ல தேவையில்ல, பார்த்தாலே தெரியும். எல்லா இடத்துலயும் நீங்க அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஆனா இந்த பெண்டிகாஸ்ட் பாசுங்க கொஞ்சம் பணம் காசு எல்லாம் வந்ததுனால இவனுடைய தோற்றம், இவன் ஆளு, இவன் ஒரு ஊழியக்கார மாதிரியே அவனுடைய தோற்றம் இல்லை. நீங்க எல்லா இடம், ஆஸ்பத்திரியில போனா அவன்கிட்ட யூனிஃபார்ம் பார்த்து கண்டுபிடிச்சான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் போனா அவங்க யூனிஃபார்ம் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் யூனிஃபார்ம் இருக்கு, காலேஜுக்கு போனா யூனிஃபார்ம் இருக்குது. ஆனா ஒரு ஊழியக்காரனுடைய உடையிலே அவன் ஊழியக்காரனாய் இல்லை. அவனுடைய முடிவெட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிப்பி வச்சிருக்கான், இதுவரையிலும் இருக்க முடியும். பாஸ்டர் சொன்னாரு, நீ போய் முடி வெட்டிச்சுவான்னு சொன்னார். போய் முடிய வெட்டிச்சுவான். என்ன செய்தான், முடி வெட்டுறதுக்கு நான் போய் முடி கொஞ்சம் அழகா வெட்டிச்சு வந்தேன். பாஸ்டர் சொன்னாரு, இப்படி நீ ஊழியம் செய்ய போறியா, இப்படிதான் நான் உன்னை ஊழியம் செய்ய போறியான்னு கேட்டேன். நாங்க போனேன், எங்க அப்பா அம்மா நீ வெட்டினது சரியில்லைன்னு சொன்னாங்களா. நான் நல்லா தானே வெட்டிருக்கிறேன். இல்ல இப்படி வெட்டினா சரி கிடையாதுன்னு சொன்னான். அந்த மிஷின் ஆன் பண்ணான், அப்படியே ரவுண்ட் பண்ணி சுத்தமா மொட்டை அடிச்சு கொண்டு விட்டான். அவன் சொன்னாரு, இதான் அவங்க முடி. நடந்தது. கண்ணில இருந்து கண்ணீர் சொட்டு சுட்டா வடியும். உன்னுடைய சீரியம், நீ தேவனுடைய வெற்றியை சுமக்கிற மனிதன் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரன் என்பதை மறந்து விடாதே. அதை ஒரு காலம் மறந்து விடாதே. அதை நினைவிலே வைத்துக்கொள். ஊழியக்காரன் நகை போடக்கூடாது. குருமா போட்டுக்கிறோம், மோதிரம் போட்டுக்கிறோம், அதை போட்டுக்கிறோம், இது செயின் போட்டுக்கிறோம், டாலரை போட்டுக்கிறோம், அதை போட்டுக்கிறோம். அதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் செய்யக்கூடாது. பெட்டி சுமக்கிற ஊழியக்காரன் செய்யக்கூடாது. கேட்டா கர்த்தர் உள்ளத்தில் இருக்கிறாருங்கிறான். ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிறார், வசனம் இருக்குது. அவன் ஐயோ என்ன டான்ஸ் ஆடுறான், என்ன மாதிரி ஆடுறான், என்ன மாதிரி பாடுறான். ஐயா, தேவனுடைய பரிசுத்தமான பெட்டியை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். அருமையான தேவனுடைய பெட்டியை, சாட்சியின் பெட்டியை சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். அருமையான பரிசுத்த பெட்டியை சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். மாற்றிக்கொள்ள வேண்டும். ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவனும் ஆகிய எடுக்கப்பட்டவன். நல்லா புரிஞ்சுங்க, பிரித்து எடுக்கப்பட்டவன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணிடுறேன். பிரித்து எடுக்கப்பட்டவன். ஃபில்டர் பண்ணிடுவாங்க. நீ ஆண்டோடைய ஊழியம் வந்து ஃபில்டர் பண்ணுகிற இடம். நீங்கள் ஒரு திறமையான மனிதனை உருவாக்க ஃபில்டர் பண்றான். ஒரு வருஷம் தான் வேலை. ஒரு சமயத்துல ஒரு பொண்ணை பார்த்து பேச, எங்கேமா போறேன், நான் பிளஸ் முடிச்சுட்டு நான் பரிசையில் 800 பேர் எழுதுனாங்க, நான் பாஸ் ஆயிட்டேன், போறேன், நேவியில ஆபீசரா போறேன். ஆனா 5 வருஷம் படிக்கணுமா. வீட்டுல உள்ளவங்களை யாரும் பார்க்க கூடாதான், வீட்டுல உள்ளவங்க யாரையும் பார்க்க கூடாது. ஃபில்டர் பண்றாங்க. நீட் தேர்வுல மருத்துவங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டாங்க. நீட் தேர்வு தான் ஃபில்டர், எல்லாமே ஃபில்டர் பண்றாங்க. ஒரு திறமையான மனிதனை, ஒரு திறமையான ஊழியக்காரனை, ஒரு திறமையான போதகரை ஆவியானவர் ஃபில்டர் பண்றார். ஆமென்.
ஸ்பான்சர் பண்ணுவாருயா. உன்னை உடைச்சு தகர்த்து புரோட்டா சாப்பிடுறீங்களே, அந்த மாவை மிஷின்ல போட்டு அடிச்சு மாவாக்கி அதுக்கு பேரு இந்த அம்மா போட்டு அதை அடின்னு அடிச்சு அதை சப்பாத்தியா கொண்டு வந்து உண்ட கையில கொடுக்குறான். அது பட்ட பாடு கடந்து வந்த பாதை. இதுதான் ஊழியக்காரனுடைய வாழ்க்கை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். தேசத்தையும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி தேசத்தையும் தகப்பனுடைய விட்டு புறப்பட்டு அதான் செப்பரேஷன் லைஃப். வேறுபடிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கிறவன் தான் பரிசுத்த பெட்டியை சுமக்க முடியும். ஆமென். அவனுடைய அடையாளம் அதுதான். ஹல்லேலூயா. வேறுபடிக்கப்பட்டவன். ஆபிரகாம் எந்த காலத்திலே வாழ்ந்தவன். அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி அவர் சொல்லுகிறார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. வேதத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் மனுஷனை மிதிக்கிறவனாய் மாற்றுவேன். வலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். வலையெல்லாம் விட்டு இயேசுவுக்கு பின்னே போனான். ஆமென். ஊரெல்லாம் விட்டு இயேசுவுக்கு பின்னே போனான். உறவுகள் எல்லாம் விட்டு இயேசுவுக்கு பின்னே போனான். அருமையான வேறு பிரிக்கப்பட்டவனும் சுவிசேஷ வேலைகளுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக. இரண்டாவது இடம், ஆசாரியன் எப்படிப்பட்டவனாய் இருந்தால் தேவனுடைய பட்டியை சுமக்க முடியும் என்றால் அவன் வேறுபடிக்கப்பட்டவனாய் இருக்குவான். வேறுபடிக்கப்பட்ட இந்த குறவர் சபை நடத்தின ஒரு பாஸ் கொடுத்த ஒரு சாட்சி. 6 மாசம் சபையில ஒரே அட்டியும் கைத்தட்டும் பாட்டும் அந்நிய பாஷையும் ஆவியும் எல்லாம் இருக்குமா. அவர் சொல்ற குறவர் மத்தியில ஊழிச்சு. நானும் குறவர் மத்தியில ஊழிச்சு இருக்கிறேன் மதுரையில. 6 மாசம் சபையில யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா குறவர்னு ஒரு இடமா தங்க மாட்டாங்க. ஊரெல்லாம் சுத்திட்டு அடுத்த 6 மாசம் மறுபடியும் வருவாங்க. நீங்கள் வேறுபடிக்கப்பட்டதான ஒரு ஜீவியம் இருந்தால் மாத்திரம் தேவனுடைய வெட்டியை சுமக்க முடியும். ஆமென். எதை இழந்திருக்கிறீர்கள்? எதை விட்டிருக்கிறீர்கள்? எதை விட தீர்மானித்திருக்கிறீர்கள்? எதை விட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இனி ஆண்டவருக்காக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், இந்த ஃபெலோஷிப் வேண்டாம், இந்த இடம் வேண்டாம், விட்டுக்கிறீங்களா? பவுல் சொல்லுகிறான், லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் கிருபையும் என்றுகிறேன். எனக்கு சபையில வந்த அம்மா மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பியூட்டி பார்லர் வச்சுக்கிறாங்க. அவங்கதான் பாண்டிச்சேரியில A1 பியூட்டி பார்லர். அவங்க பாண்டிச்சேரியில எவ்வளவு பியூட்டி பார்லர் நிறைய இருக்குது, 1000. அவங்கள யாரும் பீட் பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் ஒரு குறைஞ்சி 5,000-6,000 ரூபாய் வரும். குறைஞ்சி சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், கடையும் திறக்கணும். அந்த அம்மா சொல்லும்போது நாங்க சொன்னோம், கத்தருக்காக நீங்க எதை இழந்தீங்களோ அதை நீங்க கத்தர் உங்களுக்கு திரும்பி கொடுப்பார். இந்த ஜோதி சிஸ்டர் அவங்ககிட்ட கற்றுக்கொண்டவங்க தான். அவங்க சண்டே காலில் திறக்க மாட்டாங்க கடை, இங்கதான் வருவாங்க ஆராதனைக்கு. ஆனா அவங்க சொல்லுவாங்க மத்த நாள் சேர்ந்து அந்த காசு கிடைச்சிருன்னு சொல்லுவாங்க. ஆமென் ஆமென். அவங்க ஞாயிற்றுக்கிழமை காலில் கடை திறக்க மாட்டாங்கயா. ஏன்னா நீங்க சாட்சிக்கு என்ன உட்கார்ந்து இருக்கிறாங்க, அம்மா உட்கார்ந்து கத்துறவள அவங்களே அவங்க சந்ததியும் அளவில்லாத ஆசீர்வதிக்கிறார். பொருளாதாரத்தில் சொல்றேன். ஆமென். அவங்க ஒரு குறை ஆண்டவர் வைக்கல. நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் 100 பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தரை ஆராதிக்கிற நாள், கர்த்தரை துதிக்கிற நாள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள். அதான் நாங்க எழுதப்பட்டிருக்கிறது, லாபமாய் தோன்றுகிற
அவனுக்கு லாபம் என்ன தெரியுமா? கமாலேயர்களிலிருந்து படிச்சவன், ஹை எஜுகேட்டட். நீங்க புதிய ஏற்பாட்டுல ஹை எஜுகேட்டட் ஒரு மனுஷன் உண்டுன்னா அவன் பவுல் தான். சனகரிப் சங்கத்துல முக்கியமான ஆளு, கட்சி அது சனகரிப் சங்கம். இப்ப நீங்க டிஎம்கேல ஒரு பெரிய போஸ்ட் இருந்தா எப்படி இருக்கும்? சனகரிப் சங்கத்துக்கு அங்கத்தினர், நியாயப்பிரமாணத்தை தரவா அறிஞர், அவனுக்கு ராஜாவோடு தொடர்பு கொள்ள முடியும், பிரதான ஆசாரியனோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். நீ பவுல் அடிக்கடி சந்திக்கிற ஒரு மனுஷன் பிரதான ஆசாரியன். நீ பிரதமர்கிட்ட பேச முடியுமா? உங்களால இங்க வார்டு மெம்பர்கிட்ட பேச முடியுமா? இங்க தாசில்தாரை போய் பாருங்க, அங்க டேபிள போட்டு உட்கார்ந்துருக்கான் தாசில்தார், அவன்கிட்ட பேச முடியும்னு நினைக்கிறீங்க? அவன் முகமும் ஆள் சீரியஸா பேசுவான், ரைட் போங்க அப்படிதான் சொல்லுவான். தேசத்துல பெரிய மனிதனோடு கூட பேசுகிறவன் பவுல். அவன் சொல்லுகிறான், இயேசுவின் வெற்றியை சுமப்பதற்காக, இயேசுவின் வெற்றியை தாங்குவதற்காக, இயேசுவின் வெற்றியை சுமந்து ஊரெல்லாம் கொண்டு போவதற்காக லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆமென். நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கலாத்தியருக்கு எழுதின வீட்டு விவாசி 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13:5. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் சென்றார். லாபமே தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆரோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிக்க அவன் வந்தான். கர்த்தருடைய பலியை சுமக்கும்படியாய் தன் வாழ்க்கையை முழுவதும் அவன் தியாகம் பண்ணினான். ஆமென். மோசே சொல்லப்படுது, அவனை போல சாந்தம் உள்ள மனுஷன் உலகத்திலே இல்லைன்னு பைபிள்ல பதிவு பண்ணி. ஜனங்களை நடத்துற சாதாரண காரியம் நினைக்கிறீங்க? நான் சொன்ன ஒரு நாள் பிரசங்கம், மோசே வரமாட்டேன்னு எதுக்கு சொன்னான்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் பேசு. உங்களுக்கு தெரியும், முரட்டாட்டமான ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி இவைகள்தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொன்ன ஜனம், முரட்டாட்டமான. ஆகவே 2வது அருமையான கர்த்தருடைய பேர். 2வது என்ன நான் சொன்னேன்? புதுப்பிக்கப்பட்ட செப்பரேஷன் லைஃப். அது ஊழியக்காரன் விசுவாசியை போல இருக்கக்கூடாது, சபை விசுவாசியை போல ஊழியக்காரன் இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் அது முக்கிய வித்தியாசமா இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் பெட்டி சுமக்கிற வேலை செய்கிறான். பெட்டி சுமக்கிற வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன இடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து செயல்படலாம். புரிந்துதான் நீங்க செயல்படுங்க. கலெக்டர் ஆபீஸ் போனீங்கன்னா முதல் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பான், ஒரு அட்டெண்டர் உட்கார்ந்துருப்பான், என்ன எதுக்கு வேணும் எங்க போகணும் கேட்பான், அவன் வேலை தான். அடுத்த நீங்க போனீங்கன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும். நீ கலெக்டர் போய் நேரம் பார்க்க முடியாது, அவர் அங்க உள்ள உட்கார்ந்துருப்பார், வெளியே உட்கார்ந்துருப்பார். நீங்க சாதாரண நாட்களே உள்ள நாட் அலவுட், அவரை இப்ப பார்க்க முடியாது, மீட்டிங்ல இருக்கிறான்னு உங்களை அனுப்பிச்சுட்டுருவாங்க. எல்லா ஆபீஸ்லயும் இந்த வேலை தான் சொல்லுவாங்க. அவர் ஒண்ணு மீட்டிங் எல்லாம் இருக்க மாட்டார், அவர் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். நமக்கு என்ன வேலை என்பதை நமக்கு கர்த்தர் இந்த பூமியிலே எப்படி நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே 2வது இடம் வேறுபடுத்தப்பட்டதான ஒரு ஜீவியம், செப்பரேஷன் லைஃப். வெட்டி சுமக்கிறவன் அப்படிதான் இருக்கணும். 3வது நான் உங்களை கொண்டு போகிறேன், அருமையான அவனுடைய உள்ளத்துல கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் இருக்க வேண்டும். அவருடைய வேலை என்னவென்றால் ஜனங்களை அவர் சீர்படுத்தும்படியாய் பிரசங்கிக்க வேண்டும். 2வது வனாந்தரத்திலே ஜனங்கள் போகிற பாதையை காண்பிக்க வேண்டும். 3வது அவன் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். 4வது எதிரிகளை குறித்ததான தெளிவான தீர்க்க தரிசனம் அவன் சொல்ல வேண்டும். இந்த 2025 சில தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க பாருங்க, அது ஒரு ஊழியமா எடுத்துக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் தீர்க்க தரிசனம் எல்லாம் கிடையாது, சும்மா
தீர்க்கதரிசனம். சாம்சன் பால் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான், ஆனா கிளீனா பேசுறாரு. இந்த ஒரு செய்தி நல்லா பேசினார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சி மறுபடியும் கேட்டேன். சாம்சன் பாலுக்கு போன் பண்ணு தான் நினைச்சேன். ஐயா தெளிவா பேசின ஒரு செய்தி இதாயா, நீ கரெக்டா பேசுறாரு. நீங்க சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒண்ணும் நிறைவேறிக்குதா? அவன் அதை கேட்கறது ஒரு 1000 பேர் உட்கார்ந்து, 5000 பேர், 10,000 பேர், 20,000. அவன் சொல்ல கர்த்தர் என்ற நேரம் பேசினார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. இந்த தெருவுல தீர்க்க தரிசனம் சொல்றவன் ஒண்ணு பேசுறான், அடுத்த தெருவுல உட்கார்ந்து இருக்கிறவன் வேற மாதிரி ஒண்ணு பேசிட்டு இருக்கிறான். ஏன் தெருவுக்கு தெருவு ஏசுநாதர் மாறிக்கிட்டே இருக்கிறாருங்கிறார். அவர் சொல்றாரு கரெக்ட் தான், தெருவுக்கு தெருவு மாறுறாரு. நீங்க வசனத்தை சார்ந்திருந்தா எந்த தீர்க்க தரிசனமும் தேவையில்லை. இதே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். ஆமென். ஹல்லேலூயா. வேற இவனும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியாங்க. ஏசுநாதரை புடிச்சுக்கையா, வசனத்தை புடிச்சுக்கையா. கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். 2025 ஜப்பான் பூமி அதிர்ச்சி. ஜப்பான்ல 2000 வருஷமா பூமி அதிர்ச்சி தான் வந்துருக்குது. இவன் புதுசா சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இப்ப அமெரிக்கால தீ வந்துச்சு, நீங்க சொல்லிருக்கலாம்ல, அந்த ஏஞ்சல் அந்த நகரத்துல இந்த வருஷம் தீ வந்திருக்குது, கர்த்தர் சொல்லுகிறான். எவனாவது ஒருத்தன் சொன்னானாயா? 1000 வீடு எரிஞ்சு போகணும் ஒருத்தனா சொன்னானா? ஒருத்தனா சொல்லியிருந்தா அவங்க தீ அணைக்கிறதுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணிடுவான். ஏன் சொல்லுவாங்க, நாங்க சொல்லதான் செய்யறோம், அது வந்து போச்சுமா. பொதுவா சொல்றது இதெல்லாம் கடைசி காலம். நீங்க அங்கெங்கயும் போகாதீங்க, அங்கெங்கயும் அது இதையும் கேட்காதீங்கன்னு சொல்றதுதான் நான் பிரசங்க மாட்டேன். பைபிள் உங்க கையில இருக்குதுயா, வேத வசனம் உங்க கையில இருக்கு, ஏமாந்துறாரு. நீ பொண்ணு பாக்குறது ஜோசியக்காரனை பார்ப்பாங்க, ஒரு ஜோசியக்காரனை பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க, 10 பேரை பார்ப்பாங்க. நீ என்னைக்கு பிறந்தாது, ஜாதகம், அது மகர ராசி, அந்த ராசி, இந்த ராசி, அது 2-3 பேர் ஒன்னா ஜாதகம் சொன்னாதான் இவங்க கல்யாணத்துக்கு பண்ணுவாங்க. ஆனாலும் நிம்மதி இருக்காரு. அதை மீறி பையன் குடிக்கிறான்னு இடையில கேட்டா ஜாதகத்தை தூக்கி தூக்கி எரிஞ்சிடும். பையன் குடிக்கிறான், ஜாதகக்காரன் இப்படி சொல்லிக்கிறான், அவன் வேண்டவே வேண்டாட்ட. நம்ம நாடு அப்படிப்பட்ட நாடு. இது அமெரிக்காலயோ, ஜப்பான்லயோ, கொரியாவிலயோ, அருமையான ரஷ்யாவிலயோ, ஆஸ்திரேலியாவில இப்படி எவருமே சொல்லல. அது நம்ம தமிழ்நாட்டுல ஜனங்க மரத்தை கும்பிடுறவன், அருமையான மயில் கல்லை கும்பிடுறவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்க என்ன வேணாலும் செய்யலாம். நீ அமெரிக்கால போய் 2025 கர்த்தர் இப்படி பேசினா எவனா சொல்லட்டும், அங்க எவனுமே கேட்பான். நம்ம நாட்டு ஜனங்க ஒரு தெளிவில்லாத ஜனம், ஆனா மற்ற காரியத்தான் தெளிவா இருக்கிறாங்க. பைபிள் புரியலையா, வசனம் புரியலையா, நீ சரி வச்சிருக்கிற அந்த கடுகு டப்பா, வெந்தய டப்பா, அந்த மஞ்சள், அது இது லொட்டு லொடுக்கெல்லாம் ஒரு ரவுண்டு ஒண்ணு உள்ள கிடக்குது, அவரோட டப்பா அவர வரிசையா இருக்குது, எதையாவது மாத்தி மாத்தி போட்டுக்கிறியா? அதெல்லாம் கரெக்டா டீ போட்டிருக்கீங்க, 2 வெள்ளையாதான் இருக்கு, சர்க்கரையும் வெள்ளையாதான் இருக்குது, உப்பும் வெள்ளையா இருக்குது, 2ம் பவுடரா தான் இருக்கு, மாத்தி போட்டுக்கிறியா? கரெக்டா போடுறீங்க. வசனம் புரியலையா, வசனம் புரியலையா, அப்படியே வசனம் சொன்னாலும் வாச திட்டி திட்டி பேசுறாரு, குத்துறாரு, எங்கிறான், குத்துறாரா? அவன் சொல்றான், ஒரு 2 வருஷமா என்ன குத்திட்டு இருக்கிறான் ஒருத்தன். அவரை பாவில கர்த்தருடைய வார்த்தையை அருமையான ஆசாரியனுடைய மார்பில அவன் சுமந்திருக்க வேண்டிய யாத்திராவும் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நியாயவிதி மார்க் பதக்கத்திலே ஊரின் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக, ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும். இது வேலைன்னா விசாரிக்கிறோம். 12 கோத்திரத்தையும் அவன் பரிசிக்கணும், 12 கற்களையும் பரிசிக்கணும். மார்க் ஜனங்களை சுமக்கிறவன் ஆசாரியன். அவர்களை அவன் நடத்த வேண்டும். எப்படி நடத்த வேண்டும்? புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவனை நடத்துகிறான். ஒரு ஊழியக்காரன், அவன் எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், எந்த சபை நடத்துறவனா இருக்கட்டும்,
ஜனங்களை அவன் எப்படி நடத்த வேண்டும் என்றால் இயேசுவுக்கு நேராக நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக நடத்த வேண்டும். வசனத்துக்கு நேராக நடத்த வேண்டும். அப்படி என்றால் வசனத்தை ஆசாரியனுடைய உதடுகளிலே அவர்கள் தேடுவார்களே. ஞாயிற்றுக்கிழமை அவன் என்ன செய்யணும்னா ஆண்டவரிடத்திலிருந்து வசனத்தை கேட்டு பெற்று ஜனங்களுக்கு பிரசங்கம். ஆமென். ஒரே டேப் ரிக்கார்டை தொடர்ந்து போட்டுட்டே இருக்க கூடாது. ஒரே ரிக்கார்டை மறுபடியும் போடக்கூடாது. புது ரிக்கார்டு போடணும். ஆமென். ஹல்லேலூயா. கேரளால எல்லாம் போய் பாத்தீங்கன்னா என்ன ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். நெய்யாற்றங்கர போயிருந்தேன். என்ன ஒருத்தர் கூட்டு போனாரு. 1/2 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்குறோம், செய்தி கொடுக்குறீங்க. அது பாஸ் வந்தா ரொம்ப வயசானவர். அவரு கேட்டாரு அவங்க லாங்குவேஜ், கர்த்தருடைய துதி உன்னிடத்துல இருக்குதா தம்பின்னு கேட்டாரு. நான் அந்த வார்த்தையை அப்பதான் கேட்கிறேன். ஏடா கர்த்தருடைய தூதுங்கிறாரு, அப்ப புது தமிழ் மொழியில இருக்குது, எதுக்கு தலையாட்டிக்கிட்டேன், எனக்கு புரியல. இருக்கு இருந்தாதான் இந்த சபையில பேச முடியுங்கிறார். ஒரு 1/2 மணி நேரம் பேச கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் கொடுத்த கர்த்தருடைய தூதாவே தெரியல. நாங்க 2.5 மணி நேரம் பேசணுமா, அதுதான் தூதம். நீ கேரளா பக்கம் எல்லாம் போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சபைகள் எல்லாம். நீ அந்த மார்த்தாண்டம் ஒரு இடம் இருக்குது நாகர்கோவில்ல, அதை தாண்டிட்டாலே போதும். இந்த நாளின் கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதான் ஆசாரி. வெட்டி சுமக்கிறவன் யாருன்னா, வெட்டி சுமக்கிறவன் வார்த்தை இருக்கணும். வெட்டி சுமக்கிறவன் வசனத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கணும். வெட்டி சுமக்கிறவன் ரெவலேஷன் மெசேஜ் இருக்கணும். வெட்டி சுமக்கிறவன் வேத வசனத்தின் ரெவலேஷன் அவனுக்கு இருக்கணும். அது இருந்தாதான் அவன் வெட்டி சுமக்க முடியும். ஏன்னா ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது 12 கோத்திரத்தின் ஜனங்கள் பிரகாரத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். எதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் பிரதான ஆசாரியனுடைய உடையை பார்க்கல, அவன் தோட்டத்தை பார்க்கல, அவன் வாயை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். தேவன் என்ன பேசினார் அதை அவர் நமக்கு பேசுவார் என்று அவன் வாயை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். அவன் பேசினால் ஜனங்கள் சந்தோஷத்தோடு கூட போவார்கள். அவன் பேசாமல் துக்கத்தோடு தன் வீட்டுக்குள்ளே போவானால் இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கத்தோடு கூட போவார்கள். ஹல்லேலூயா. நான் புதிய ஏற்பாட்டின் பெட்டி ஒரு வாரம் கூட ஆண்டவர் பேசாம இருந்ததே இல்லை. ஆமென். எல்லா வாரம் வாங்க, மெசேஜ் எடுங்க, ஒரு நோட்ஸ் எடுங்க, போய் பாருங்க. ஆமென். மூன்றாவது நான் நான்காவது பேசி முடிக்கிறேன். 4வது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசாரியர் பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் லேவியராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், லேவியராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14-15, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, ஆசாரியனுக்குரிய அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்னன்னா, பரிசுத்தமான ஒரு ஜீவியத்துக்கு நேராக அவனை நடத்த வேண்டும். ஏன்னா பாவம் நிறைந்த உலகம். பரிசுத்தமான ஒரு ஜீவியம். நீங்க வெட்டி சுமக்கிறவங்க நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்தையும் குறைகள் இருக்குது, எல்லாத்தையும் பலவீனம் இருக்குது, எல்லாரும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியம் ஆசாரியனுக்கு இருக்க வேண்டும். அவன் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றான். பாஸ்டர் பேசும்போது சொல்றாரு, நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் எல்லா சபை பிரசங்கியாரா வந்திருக்கிறீங்க, எல்லாம் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு வந்துக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, நீங்க சரியா அவனும் பிரசங்கம் பண்ண போறேன். பேசுறாரு. சிபிஎம் ஊழியக்காரன் சொல்றாரு, நீங்க ஒண்ணும் சரி கிடையாதுங்கிறாரு. நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொள்ளணுங்கிறாரு. உங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வேணுங்கிறாரு. நீங்க பரிசுத்தமானு சொல்றாரு. ஐயா, ஆசாரியன் தன்னை எப்போதும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சுத்திகரிப்பு ஆசாரியனுக்குள்ளே இருக்க வேண்டும். அவருடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், வெட்டி சுமக்க போகிறோம், வெட்டி சுமக்கிறோம். வெட்டி நம் தலைமையிலே வைக்கப்பட்டிருக்கிறது.
பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை வெட்டி இருக்கிற இடத்துக்கு போவான். எப்படி போவான் தெரியுமா? சங்கிலி இருக்கும். அது பிரகாரத்துலதான் அந்த சங்கிலியுடைய கனெக்ஷன் இருக்கும். இவன் அங்க உள்ள போய் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு வரணும். அங்க போய் லேட் ஆயிடுச்சுன்னா அவன் பாவம் செய்யறதுனால கர்த்தர் அவனை அடிச்சுட்டாருன்னு நினைச்சு அவனை அங்க உள்ள போய் யாரும் எடுக்க கூடாது, பாடிக்குள்ள போக கூடாது. இந்த சங்கிலியில ஏற்பாட்டு பெட்டியை சுமக்கிற உனக்கு எத்தனையோ முறை நீ விழுந்திருக்கிறாய், எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறாய். ஆனால் கர்த்தரை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இயேசு பிரதான ஆசாரியனாய் இருக்கிற இயேசு கிருபை நிறைந்தவர். பிரதான ஆசாரியனாய் இருக்கிற இயேசு இரக்கம் நிறைந்தவர். பிரதான ஆசாரியனாய் இருக்கிற இயேசு அன்புள்ளவர். பிரதான ஆசாரியனாய் இருக்கிற இயேசு அருமையான ஆசாரியனுக்காய் ரத்தம் சிந்தினவர். பிரதான ஆசாரியனாய் இருக்கிற இயேசு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உனக்காக பரிந்து பேசுகிற வேலையை 2000 வருஷமாய் செய்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்க இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? பரிசுத்த ஸ்தலத்தில். தப்பா பேசு. பிரதான நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து உட்கார்ந்து. ஆமென், ஆமென். நீங்கள் யார்? உங்களை ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் மாற்றியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஊழியம் தானே செய்றீங்க? நீங்க ஊழியம் செய்றீங்களா? நீங்க ஊழியம் செய்றீங்களா? எல்லாரும் ஊழியம் செய்றீங்களா? ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்றீங்களா? செய்யாது இருக்கிறீங்களா? செய்ய ஆரம்பிங்க. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்து. ஆமென். அது விதை போன்று. அதுல 4 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். இந்த நாளிற்கான வேளையிலே தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பெட்டி சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரரோடு கூட நீங்கள் பெட்டி சுமக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். சபை நடத்திட்டு வராங்க, அது பெட்டியை சுமந்துட்டு வந்துருக்கிறோம். அங்க கஷ்டம்தான். சில இடங்கள்ல ஊழியத்துக்கு போனா கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பாடு. தேவனுடைய பெட்டியை சுமக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமையானால் அதை காட்டிலும் மேன்மை உலகத்திலே இல்லை. அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பலன் உண்டு. ஆமென். அது பாட்டு பாடுற ஊழியமோ அல்லது அருமையான மியூசிக் வாசிக்கிற ஊழியமோ, நீங்க பெட்டியை ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து சுமக்கிறீர்கள். அப்படியே நாம் சொல்லணும். அப்படியே நாம் சொல்லணும். 4 தன்மைகளை நான் தியானம் பண்ணினோம். ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? அவன் வேறுபிடிக்கப்பட்டவன். அவன் பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை செய்ய தன்னை ஒப்புக் கொடுத்தவன். அவன் பணிவிடைக்காரன். அவன் கர்த்தருடைய பணிவிடை செய்யும்படி அழைக்கப்பட்டவன். ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறவன். அவன்தான் ஆசாரியன். அவன்தான் பெட்டி சுமக்கிறவன். அவன்தான் பெட்டி சுமக்கிறவன். அவன்தான் பெட்டி சுமக்கிறவன். இந்த காலவெளியில் நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எதிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோமோ எங்களை மன்னித்து ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜீவியத்திலே குறையுள்ள அந்த பகுதிகளை சரிபடுத்தும்படி சிந்திக்கிறேன். இங்கே தொடர்ந்து நடக்கிற உபவாச திட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. சாப்பாடெல்லாம் கொடுக்கிறேன், அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சபையிலே பெட்டி சுமக்கிற வேலைகளை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிப்பீராக. உதவி செய்கிற கரங்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த ஒவ்வொருவரை பெட்டி சுமக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் இந்த காலவேளை ஆராதனையில வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாக